இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேச்ச என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து பாடுகளின் பாதை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி வாழ்க்கையிலே நடந்த பாடுகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசி நாம் எல்லாருக்கும் தெரிந்தது போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி என அழைக்கப்பட்டவர். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் யோயாகிம், சிதேக்கியா, ஏசியா போன்ற ராஜாக்களின் காலங்களில் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். குறிப்பாக அவர் எருசலேம், யூதேயா தேசத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் அவர் அந்நிய தேவர்களை வணங்கின அந்த ஜனங்களை கண்டித்து பேசின ஒரு தீர்க்கதரிசி. இவரை குறித்து அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் அவர் இந்த எரேமியா அந்த தீர்க்கதரிசி ஒரு புலம்பலின் தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவர் புலம்பிக் கொண்டே இருப்பார். என்ன சொன்னால் அவர் யூத மக்கள் மீது அதிக அன்பு கொண்ட காரணத்தினால் அவர் அநேக வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி இது நிமித்தம் அநேக பாடுகளை அவர் சந்திக்கிறார். முதலாவது இந்த தீர்க்கதரிசி சந்தித்த முதல் பாடுனா எரேமியா 11:21 ஆதலால் நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கு குறிப்பு. ஆனதோத்தின் மனுஷன், உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷன், அவனுடைய சொந்த ஊரான அந்த இடத்துல அவன் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். முதல் பாடு, அவனை கொலை செய்ய தேடுகின்ற கூட்டம், அவரை கொல்ல முற்படுகிறார்கள். எரேமியா 18:18 அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள், ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசி இடத்திலேயே வசனமும் ஒளிந்து போவதில்லை, இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். நாவினாலே வெட்டி போடுதல், வார்த்தை, சில நேரங்கள்ல வார்த்தையினாலே கொள்ளுகிற கூட்டம் பாருங்க. எரேமியாவை அவர்கள் பாடுபடுத்துகிற காரியம், அவர் தீர்க்கதரிசி தினம் உரைக்கிறது நிமித்தம் பாடு. எரேமியா கர்த்தரை நோக்கி சொல்கிற காரியம் எரேமியா 18:19 கர்த்தாவே நீர் என்னை கவனித்து என்னோடே வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். அவ்வளவு பாடு. ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்ற இந்த தீர்க்கதரிசி வாழ்க்கையிலே நடக்கிற பாடுகள் கொஞ்ச நஞ்ச பாடுகள்ல நிறைய பாடுகளை சந்திக்கிற எரேமியா பாருங்க. நாவை வெட்டி போடுதல், நாவை வெட்டி போட சொல்ல, அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க கூடாது என்று சொல்லி அப்படி ஒரு பாடுகளை அனுபவிக்கிறார். எரேமியாவின் வாழ்க்கையிலே 6:8 அவனை பிடித்து சாக வேண்டும் என்று சொல்லி அவனை அனுப்புகிற சகல ஜனங்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், அவர்கள் எதனாலதான் எரேமியா வார்த்தையை கேட்டு அவனை சாகணும் அப்படின்னு சொல்லுகிற கூட்டம் எழும்பினது. எரேமியா 26:9 அந்த ஆலயம் சீலோவை போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய்ப்போம் என்று நீ கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்வானேன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாக கூடினார்கள். இன்றைக்கு இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்துல அநேக காரியங்களை நம்ம படிக்கிறோம். ஆனால் எரேமியாவின் பாடுகளை இன்றைக்கு அநேகர் தியானிப்பதில்லை. பாருங்க, ஆலயத்துல கூட்டம் கூடுகிறார்கள். இன்றைக்கு சில நேரங்கள்ல மனுஷனுக்கு விரோதமாக மனிதன் எழும்பு, கடைசி காலம். இன்றைக்கு எரேமியாவை போல இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட பாடுகளை சந்திக்கிறோம். உனக்கு எதிராக, நமக்கு எதிராக எழும்புகிற கூட்டம், பொல்லாத கூட்டம் என்று சொல்லலாம். செய்யாத தப்புக்கு
நம்ம வந்து நிறைய தவறான காரியங்களை சொல்லி அநேக பொய் சாட்டுகளை எழுப்புகிற கூட்டம் உண்டு. இன்னைக்கு அநேகர் அதை சந்திக்கிறோம். எரேமியா 20:1-2 எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பெஞ்சமின் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான் என்று சொல்லி அங்க அப்போ அதுல என்ன வேடிக்கையான காரியம்னா, ஆலயத்தின் முக்கிய பணி செய்த பஸ்கூர் என்பவர் வந்து அவனை அடிச்சு அவனை வந்து காவல் அறையிலேயே எரேமியாவை போடுகிறார். இன்னும் சிதேக்கியா ராஜா அவன் வந்து எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த வார்த்தை நிமித்தம் அவனை வந்து ஒரு இடத்துல வந்து அடைத்து வைக்கிறான். பாருங்க, எரேமியா 32:1 அந்த 5 வரை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, எரேமியாவை சிறைச்சாலையின் முற்றத்திலே அடைத்து வைத்தான்னு சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டு, அவன் எதுக்கு அடைத்து வைத்தான்னா, இந்த சிதேக்கியா ராஜாவை நேபுகாத் நேச்சார் வந்து பிடிச்சு கொண்டு போறதையும் கல்தேயருடைய யுத்தம் பண்ணாலும் நீ தோத்து போவான்னு சொன்ன வார்த்தை நிமித்தம் எரேமியாவை அடித்து அவனை சிறைச்சாலையில அடைக்கிறான். இன்னும் அங்க பிரபுக்கள் எரேமியாவை வந்து அவனை வந்து சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. காரணமில்லாத குற்றத்தை சாட்டுகிறார்கள். இது நிமித்தம் பாடுகளை மேல பாடுகளை அவன் அனுமதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எரேமியாவை போல இன்றைக்கும் எத்தனை பேர் நம்ம பாடுகளை சந்திக்கிறோம். அவன் பாருங்க, இன்றைக்கு எரேமியா அநேக பாடுகள் நிமித்தம் அவன் ஆண்டுடைய வார்த்தையை நிறுத்தவே இல்லை. அவன் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அநேகர் பெரியா என்கிற அதிபதி அவனை வந்து அவன் பாட்டுக்கு ஒரு பாதையில போயிட்டு கொண்டிருக்கிற எரேமியாவை பிடிச்சி அவன் அநேக நாள் என்ன செய்யறான், அவன் வந்து காவற்கிடங்களே தூக்கி போடுறான். அப்படி ஒரு பாடுகள் நிமித்தம் இந்த எரேமியா தீர்க்கதரிசி 40 ஆண்டுகள் அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எவ்வளவு பாடுகள்! இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இவ்வளோ பிரச்சனைகள் பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் ஊழியத்தின் பாதையில கூட அநேக சோர்ந்து விடுகிறோம். அந்த எரேமியா அநேக காரியங்களை சந்திச்சு பாடுகள் பிரச்சனைகள் நிறைய அவனுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், அவன் நாவை வெட்டி போடுகிற காரியங்கள், இத்தனை காரியங்கள் அனுமதிச்சாலும் அவன் தன்னுடைய பாடுகளை அவன் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து தீர்க்க தரிசனத்தை உரைத்து கொண்டே ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கு. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எனக்கும் இதே போல இந்த பாடுகளில் பொறுமை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் வாழ்க்கையில் இந்த பாடுகள் பாதையை கடந்து செல்றதுக்கு மன பலத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த எரேமியா தீர்க்க தரிசி போல நாங்களும் கூட சில நேரங்களில் இதே பிரச்சனையை நாங்கள் சந்திக்கிறோம். சப்பா, எங்களுக்கு விரோதமாக அநேகர் கூட்டம் கூடுகிறத பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள்ல இதே பிரச்சனைகளை சந்திக்கிற காரியங்கள் பிரச்சனை பாடுகள் அநேக குடும்பங்கள்ல சப்பா இப்படிப்பட்ட பாடுகளை தாண்டுகிற பலனில்லாதபடி சோர்ந்து விசுவாசி குடும்பங்கள் அநேகர் சோர்ந்து கொடுக்கிறார்களப்பா. வெளியிலே இந்த பாடுகள்ல இருந்து நாங்கள் விடுதலை பெற நம்முடைய நாமத்தினால நாங்கள் ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ள எரேமியா போல மன தைரியத்தோடு 40 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் உரைத்தது போல நாங்க மோடு உறவாட உமக்கு நாங்க சாட்சியா ஜீவிக்க கிருபிதான். துதிக்கான மகிமை முக்க ஏறடிக்கிறோம். மீட்பு மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை